வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பத்தி விளக்கமா பார்க்க போறோம். இப்போ இன்றைய தலைமுறையினர் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவதிப்படுறாங்க. வயசானவங்களும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவதிப்படுறாங்க. இதன் மூலம் அவங்களுக்கு உடலில் நடுக்கம், சோர்வு, களைப்பு, தலைவலி, நிலை தடுமாற்றம், கால் மற்றும் கைகள் இருக்கக்கூடிய நரம்புகள் இழுப்புத்தன்மை போன்ற பிரச்சனைலாம் உருவாகுது. பொதுவாக நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்க நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அதிகம் தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். குறிப்பா இந்த ஒரு சில பழங்கள்லாம் எடுத்துக்கொள்ளும் போதே நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். அப்படின்னா என்னென்ன பழங்கள் எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன உணவுகள் எடுத்துக்கொள்ளணும்ன்றதை விளக்கமா பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி, வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ அந்த வகையில் பழங்களில் அத்திப்பழம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய நரம்புகளை நீங்கள் பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். அத்திப்பழம் சாப்பிடுவதால் நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குதுங்க. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு. அத்திப்பழத்தை நீங்கள் தினமும் ஒரு பழம் அல்லது 2 பழம் இப்போ தான் பறிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பழத்தை ஃப்ரெஷ்ஷாக அப்படியேவும் சாப்பிடலாம். இல்லைனா உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தை எடுத்துக்கலாம். உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தை ஊற வைத்துமே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தேன் அது மாதிரிலாம் நீங்கள் ஊற வைத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இது நரம்புகளை வந்து புத்துணர்ச்சி பெற வைக்கிறதோட நரம்புகளுக்கு ஒட்டுமொத்த பலத்தையும் அந்த ஸ்ட்ரென்த்தையுமே கொடுக்குதுங்க. நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளையுமே அத்திப்பழம் வந்து சரி பண்ணி உடல் நரம்புகளை நமக்கு வந்து வலுப்படுத்தும். பிரண்டை கீரையை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டை கீரைக்கு இருக்குங்க. பிரண்டை கீரையை உணவுகளில் சேர்த்துக் கொள்ளும் போது உடலுக்கு அது பலம் கொடுக்கறதோட மட்டுமல்லாமல் நம்மளுடைய நர்வ் சிஸ்டம், நம்மளுடைய நரம்புகளையுமே அது வந்து வலுப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் பிரண்டை கீரையை வாரத்தில் 2 முறை நம்ம சாப்பிடும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் நம்ம முன்னாடியே தடுத்துக் கொள்ளலாம். ஸோ நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்துவதை விடவும் வராமல் முன்னாடியே தடுக்கிறது தான் ஒரு ஆரோக்கியம். ஸோ வருமுன் காப்பதே சிறந்தது அப்படின்ற அந்த பழமொழிக்கு ஏற்ப நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் இப்போ இருந்தே வாரத்தில் 2 தடவை பிரண்டைக்கீரையை உணவுகளில் சமைத்து எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் பிரண்டைக்கீரையை உணவுகளில் சமைத்து எடுத்துக்கிட்டால் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை குணமுப்படுத்திக் கொள்ளலாம், வராமல் தடுத்துக் கொள்ளலாம், நலமாக இருக்கலாம். பழங்களில் இன்னும் மாதுளம் பழத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா நரம்புகள் உங்களுக்கு வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா மாதுளம் பழம் சாப்பிடும்போது அது நம்மளுடைய உடல் சூட்டை தணித்து உடலுக்கு வந்து குளிர்ச்சியை கொடுத்து நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி பண்ணி உடலை பலப்படுத்துது. மாதுளம் பழம் நரம்புகளையுமே நமக்கு வந்து வலுப்படுத்தும். நர்வ் சிஸ்டம் ஒட்டுமொத்தமே ஸ்ட்ராங் பண்ணி எந்த நரம்பு தளர்ச்சியும் ஏற்படாமல் நமக்கு பாதுகாக்கும். இதுக்கு நம்ம மாதுளம் பழத்தை முழுமையாக அதனுடைய சுவை உணர்வதற்கு அப்படியே அதோடைய விதைகளை அப்படி சாப்பிடணும். ஒருவேளை நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கிறீங்கன்னா சர்க்கரை சேர்க்காம முழுவதுமாக அதோட இனிப்பை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நுகரும் பொழுது அதுதான் உங்களுக்கு வந்து நன்மைகளை வந்து கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்கள் நெல்லிக்காயை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த நெல்லிக்காய் வந்து அதிகாலையில் எழுந்ததுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கிறது, இல்லைனா ஊட்டச்சத்து குறைபாடாக நம்ம இருக்கணும் உடனே ஒரு டம்ளர் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறது எல்லாமே நமக்கு ஆரோக்கியம் தான். இப்போ நெல்லிக்காயை பற்றி தெரியாதவங்க வந்து இருக்க மாட்டாங்க. நெல்லிக்காய் சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலம் வந்து நெல்லிக்காய் நமக்கு கொடுக்குதுன்றது அனைவருக்குமே தெரியும். இப்போ நீங்கள் நெல்லிக்காய் சாப்பிடும்போது உங்களுடைய நர்வ் சிஸ்டம், அந்த ஒட்டுமொத்த நரம்பு மண்டலமே வலுப்பெற ஆரம்பிக்கும். நெல்லிக்காய் சாப்பிட்டீங்கன்னா உடலுக்கு வந்து அந்த இம்யூன் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகப்படுத்தப்படும் போது ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலமே வலுப்பெறும். ஸோ அந்த இம்யூன் சிஸ்டமே ஸ்ட்ராங் ஆகிறதால உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை தொற்று இந்த மாதிரி பரவல் எதுவும் இல்லாமல் நம்ம தடுக்கலாம். அதே போல் நீங்கள் எலுமிச்சை ஜூஸு, அதே போல் நீங்கள் வந்து நெல்லிக்காயும் நெல்லிக்காய் பழமும் நெல்லிக்காய் ஜூஸாக எடுத்துக்கொண்டாலுமே நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான பிரச்சனைகளை வராமல் தடுத்து கொள்ளலாம். வெற்றிலையை நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம், அதாவது உணவுகள் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வெற்றிலையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய நரம்புகளை வந்து நீங்கள் பலம் பெற வைத்துக் கொள்ள முடியும். வெற்றிலையை வந்து நம்ம மென்று சாப்பிடும் போதே நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வந்து வராமல் தடுக்கப்படும். இதை நம்ம சாப்பிடும்போது நமக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகள் எல்லாமே வெற்றிலை சாப்பிடும்போது தடுத்துக்கலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி இந்த வெற்றிலைக்கு உண்டுன்றதால ஸோ உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வெற்றிலையை சாப்பிட்டீங்கன்னா உணவுகளும் செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளும் வெளியேற்றப்படும். நரம்புகளும் உங்களுக்கு வலுப்பெற ஆரம்பிக்கும். ஸோ இதன் காரணமாக தான் நம்முடைய முதியோர்கள் எல்லாம் நீண்ட காலம் ஆயுட்களோடு வாழ்ந்தாங்க. அதுக்கு காரணம் வெற்றிலையா உங்களுடைய உணவுகளை சேர்த்ததும் ஒரு வகையில் இருக்கு. இப்போ கண் நரம்புகள் பலம் பெறணும் அப்படின்னா முருங்கைக்கீரையை நீங்கள் உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்குதுங்க. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண் கண்ட மருந்து அப்படின்னு முருங்கைக்கீரையை நம்ம குறிப்பிடலாம். வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை முருங்கைக்கீரையை நீங்கள் சமைத்து சாப்பிடும்போது அது நரம்புகளுக்கு பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தடுக்குது. குறிப்பாக முருங்கைக்கீரை வந்து கண் நரம்புகளை
பாதிக்கக்கூடிய செல்களை போயிட்டு அழிச்சிரும். இப்போ முருங்கைக்கீரை சாப்பிடும்போது கண் நரம்புகளும் பலம் பெறும், உடல் நரம்புகளும் பலம் பெறும். கண் நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். கண் நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் வந்து சிறப்பான அளவில் நமக்கு போதுமான அளவுக்கு கிடைக்கிறதால கண் பார்வை நமக்கு வந்து கூர்மைப்படுத்தப்படும். இப்போ பேரிச்சம்பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். பேரிச்சம்பழத்தை நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டாலும் சரி, அல்லது நீங்கள் பாலில் வந்து சூடான பாலில் வந்து பேரிச்சம்பழத்தை அரைத்து எடுத்துக்கொள்ளும் போதுமே உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி பேரிச்சம்பழங்களை நீங்கள் சூடான பாலில் அரைத்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நரம்புகள், எலும்புகள், தசைகள் இது மூணுமே உங்களுக்கு வலுப்பெறும். நரம்பு தளர்ச்சி போல எந்த பிரச்சனையும் ஏற்படாது. ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்பு உருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இருக்காதுங்க. ஸோ உங்களுக்கு அந்த தசைப்பிடிப்பு ஏற்படுவது அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் எதுவுமே இல்லாமல் பலகீனமான உங்களுடைய உடல் கூட பலம் பெற ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நோய்வாய்ப்பட்டு நீங்கள் ரொம்பவே உடல் எடை மெலிது காணப்படுறீங்க, பலகீனமாக இருக்கீங்க, உங்களுடைய உடல் எடையை வந்து நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளணும், நரம்புகள், தசைகள், எலும்புகள்லாம் வலுப்படுத்தி நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலுமே பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். பழங்கள் நம்ம தினமும் எடுத்துக்கொள்ளும் போது நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் இருந்து விடுபடலாம். இப்போ வயதானவர்கள்லாம் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து விடுபடலாம். இளைஞர்களுமே அதுதான். இப்போ பழங்கள் வந்து நரம்புகளை வலுப்படுத்துவதற்கு வேண்டிய அடிப்படையான விட்டமின், மினரல்ஸ், ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்குங்க. அந்த கனிமச்சத்துக்கள் எல்லாமே நமக்கு வந்து கொடுத்து நரம்புகளை வந்து ஸ்ட்ராங் பண்ணுது. ஸோ அதனால தான் நம்ம தினமும் ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிட்டே ஆகணும். அந்த பழங்கள் நீங்கள் உணவுகளை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம், உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் தினமும் ஒரு பழம் சுழற்சி அடிப்படையில் எடுத்துகிட்டே வாங்க. நரம்பு தளர்ச்சியெல்லாம் இல்லாமல் நரம்புகளை நீங்கள் பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். அது வயதானவர்களுக்கும் பொருந்தும். அந்த 50-60 வயதிலுமே அவங்க நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளணும்னா பழங்கள் எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. பழங்கள் போலவே நீங்கள் கீரைகளையும் வந்து எடுத்துக்கொள்ளணும். நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் நல்ல பலன் அளிக்குங்க. பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரையெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது அது நரம்புகளை வந்து பலப்படுத்தும். தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை கீரைகளை மாற்றி மாற்றி சாப்பிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த வாரம் முருங்கைக்கீரை சாப்பிட்றீங்கன்னா அடுத்த வாரம் முடக்கத்தான் கீரை, அடுத்த வாரம் சிறுகீரை, பெருக்கீரை, அகத்திக்கீரை, புதினா கீரை, கருவேப்பிலை கீரை, இந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கும்போது உங்களுடைய நரம்புகள் வந்து வலுப்பெற ஆரம்பிக்கும். அதே போல் தொடர்ந்து தினமும் நம்மளுடைய உணவுகளில் கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகளை வந்து எடுத்துக்கொள்ளணும். குறிப்பாக காலை மற்றும் மாலை வேளைகளில் காய்கறி வடிசாறு, வெஜிடபிள் சூப்பெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நரம்புகள் வந்து நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேண்டிய நரம்புகளுக்கு வேண்டிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ நாம் வந்து ஊட்டச்சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடும்போது தான் பெர்னீஷியஸ், இந்த மாதிரி நமக்கு நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகளை பாதிக்கக்கூடிய நோய்கள்லாம் ஏற்படுது. இந்த விட்டமின் B12 குறைவால் ஏற்படக்கூடிய இந்த புற நரம்புகளுடைய வலுவை வந்து குறைய வச்சு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த உணவுகளோடு சேர்ந்து நீங்கள் லவங்கப்பட்டை, இன்னும் பூசணி விதைகள் எடுத்துக்கொள்ளலாம். வால்நட்ஸ், ஃப்ரக்கோலி, இனிப்பு உருளைக்கிழங்கு என்று சொல்லக்கூடிய இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கை நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளணும். தேங்காய் வந்து உணவுகளில் தொடர்ந்து எடுத்துக்கலாம். ப்ளூபெரி பழங்கள் எடுத்துக்கலாம். அவகேடோ பழம்னு சொல்லுவோம், அதாவது ஆணை கொய்யா வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் அந்த அவகேடோ பழம், அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்புறம் கிரீன் வெஜிடபிள்ஸ், பழங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இருந்தக்கூடிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது தான் புற நரம்புகள் வலு குறைவது தடுக்கப்பட்டு நரம்பு தளர்ச்சியெல்லாம் இல்லாமல் உங்களுடைய உடல் நரம்புகளை, ஒட்டுமொத்த நரம்பு மண்டலத்தையுமே நீங்கள் வலுப்பெற வைத்துக்கொண்டு நலமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருங்க. அந்த உங்களுடைய உடலை பலம் பெற வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.